வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/5/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார கிரகங்களுடைய பலன்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓய்வு தினமான இன்றைய நாளில் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பான மேன்மையான பலன்கள் கிடைக்கும்னா ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் இங்கே தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான காரகத்துவங்கள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசியினுடைய கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி எப்படி சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம எப்பயுமே கொடுக்குறோம். அதை வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வேத ஜோதிடத்தில் கணிக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம இதுலேயும் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த 4 கோச்சார கிரகங்களும் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இந்த கோச்சார கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலோட்டமான கிரகங்கள் கிடையாது. இது வந்து நமக்கு முழுக்க நமக்கு கோச்சாரத்தை பேச வச்சு நம்மளால் ஈஸியாக ராசி பலன்களை கணிக்க முடியும். அதை வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளால் வந்து உங்களுடைய ராசியினுடைய பேச வச்சு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு கோச்சார கிரகங்களே சொல்லிடுவோம். உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இதை விட தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சார்ந்தவங்களை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லக்கண பேச இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து நமக்கு முழுக்க கோச்சார கிரகங்களுடைய பேஸ். சரிங்களா? அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆதாயங்கள் உண்டாகும். அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செலவுகள் தான் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், அதே மாதிரி திறமைகள் மேலோங்கும் நாளாகவும், அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மேன்மையாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியில் போய் நிறைய பேர் கூட பழகிறதுக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாகவும், இன்றைய நாளில் எடுக்கின்ற முடிவுகள் நல்லா திறமையாகவும் புத்திசாலித்தனமாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு, ராசி நிறம் பொன்னிறம். 6-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் பச்சை. கருத்து வேறுபாடுகளை போக்கும் நாளாகவும், விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது நிதி உதவி யார்ட்டையாவது கேட்டிருந்தீங்க, அதாவது பணம் சார்ந்த உதவிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்திகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசி நிறம் பச்சை. உங்களுக்கு வந்து 1, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். ஆதாயங்கள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி சிக்கல்கள் குறையும் நாளாகவும், தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. தாமதங்களாக ஏதாவது சின்ன தாமதங்கள் இருந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சிக்கல்கள் குறைஞ்சி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இன்றைய நாள் உங்களுக்கு சீராக இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஏதாவது வெளிப்பட்டார பழக்க வழக்கங்கள் மேன்மையாகவும், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இன்றைய நாள் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான். சரிங்களா? உங்களுக்கு 7, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து 5வது ராசி வந்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் நீளம். சரிங்களா? அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும், மாற்றங்கள் நிறைவேறும் நாளாகவும், சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைய நாளில் உங்களுக்கு
நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி அனுகூலமான திசை தெற்கு, ராசி நேரம் அடர் நீலம். சரிங்களா, அடர் நீலம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு கலராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர், அதாவது அதிர்ஷ்டமான நம்பர்னால் 1 + 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அடுத்து வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, ராசி நேரம் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அதே மாதிரி அனுகூலமான நாளாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இன்றைய நாளில் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம நீங்கள் டக்குன்னு பாயத்தை விட்டுறாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசி நிறம் இளம் சிவப்பு. அதே மாதிரி 3, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. வரவுகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி மந்த நிலை குறையும் நாளாகும். கொஞ்சம் மந்தமாக இருந்ததெல்லாம் இன்றைய நாளில் குறைஞ்சிடும். அதே மாதிரி ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பெரியவருடைய ஆலோசனை கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே கேட்காம முடிவு பண்ணாமல் எதுவும் டக்குன்னு எதுவும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இன்றைய நாள் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லாபம்ங்கிறது நமக்கு கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்தமோ கமுத்தமோ டக்குன்னு செய்யறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணாதீங்க. பெரியவங்களோட ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் செய்கிறது இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மந்தத்தன்மை குறைஞ்சிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் வேறு எதுலேயே போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசி நிறம் சிவப்பு. அதே மாதிரி 8, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா, அதே மாதிரி நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான நாளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் நாளாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கங்கள் நெருக்கடிகள் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது செய்ய சொல்லி யாராவது தூண்டுதல், அந்த விஷயங்களில் கொஞ்சம் வேலை விஷயத்துமா இருக்கட்டும், மற்றபடி வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமாகட்டும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க. இன்னும் ஒரு நாள் தான் நாளை மாறிடும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். 4, 5ங்கிறது 4, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அதுக்கு அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்து பல அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி விவேகமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெளியில் பழகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதாவது நம்ம வந்து எப்பயுமே வந்து தனுசு ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்காங்க. அவங்க வந்து வேறு விதமாக டைவெர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம்ங்கிறது ஆரஞ்சு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5, 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அதாவது பரிகாரம் அப்படிங்கிற பேரில் அவங்களை எங்கேயாவது உங்களை இழுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யாதீங்கிற. சரிங்களா, நான் ஓப்பனாக சொல்லாமல் மெதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அது நம்பலாம், தப்பு இல்லை. அதுக்கு ரொம்ப ஓவராக நம்பக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு, ராசியா நிறம் நீலம். மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தடைகள் விலகும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு தென்கிழக்கு, ராசியா நிறம் நீலம். மகிழ்ச்சியான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி 3, 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள். மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதேமாரி விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் கொஞ்சம் பயணங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ரொம்ப தொலைதூரம் போகக்கூடிய பயணங்கள்லாம் இன்றைய நாளில் முடிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா இருக்குது ராசியா நிறம் மஞ்சள். மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா, 8, 4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா, அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தெளிவு பிறக்கின்ற நாளாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.
சந்திரனை பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவு இந்த 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 மாதத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நகர்வுகள் இருக்குது, கோச்சார கிரகங்கள் இருக்குது, கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இடம் மனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்னங்க ஜென்மசனி நடந்தாக்கா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. நடக்கும், அதுக்கான நேரங்கள் கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஜென்மசனின்னா அது கோச்சார கிரகத்தில் தான் நடக்குது. அது போக நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி வீடு மனை வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நேரம் வெளிர் நீளம். இதில் 9-4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.